பங்குனி உத்திரம் 2025 எப்போது? நான் சொல்ல போற 6 விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. முருக பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒன்னா சொல்ல போறதுதான் இந்த பங்குனி உத்திரம். எல்லா நாளும் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் மட்டும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பங்குனி உத்திரத்துல ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால் குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வழக்கம். பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றும் என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை பற்றியும் முதலில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அதாவது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் புண்ணிய நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி உத்திர நாளன்றுதான் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாகவும் புராணங்கள் கூறுகிறது. பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். பங்குனி உத்திரம் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சிவன், பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ ராமர், சீதா, முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாள் தான் சொல்லப்படுகிறது. அதனாலதான் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும்னு சொல்லப்படுது. திருமணமானவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடலாம். 2025 ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் எப்ப வருதுன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமைகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனியை உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். அதுபோல பங்குனி உத்திர நாளில் முக்கியமான 6 விஷயங்களை செய்வதால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதலில் ஆலய தரிசனம். பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன், பார்வதி அல்லது முருகன் தெய்வானியை வழிபட வேண்டும். அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும். கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜெபிப்பது மிகவும் சிறப்பானதாகும். அடுத்தது அபிஷேகம். பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள், பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவியே இல்லாத நிலை ஏற்படும். அடுத்தது காவடி சுமத்தல். பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனசுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கி விடுவார் என்பது நம்பிக்கை. அடுத்தது விரதம் கடைபிடித்தல். பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வதெல்லாம் சிறப்பு. இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அடுத்தது தானம் செய்தல். பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும். அதே போல் ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி ஆகியவற்றை கூட செய்யலாம். இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அடுத்தது மந்திர ஜபம். இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது, புனித நூல்களை வாசிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும். குறிப்பாக திருப்பாவை, திருவெம்பாவை, கந்தபுராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம். இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.